திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடி வேலும் கடம்பும் தடம்பு எம்மாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என்னுள்ளம் குளிர குதி கொண்டவே நிற்கின்ற போதே நிலையுடையான் கழல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றலின்றி தொழுமின் தொழுதவின் மற்றொன்று அறியா மணி விளக்காமே யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமைப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று அந்த எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவுருளை வணங்கிக் கொண்டு உற்றனல் ஊழ் உந்திட வா என்று அழைத்து உலக பற்றறுத்தி ஏத்தும் மொழி ஒன்று உதவிய தேசிகனே நற்றமிழ் ஏத்து நனி சத்திய வேல் முருக நூற்று அற்றமில் ஞானம் முறவே எனை நீ ஆளுகவே அற்றமில் ஞானம் முறவே எனை நீ ஆளுகவே என்று குருவருளையும் வணங்கிக் கொண்டு இந்த எனக்கு குரு அவர்தான். என்னுடைய உயிருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய குரு என்னுடைய தந்தையார் அவர்கள். ஆக அவர்களையும் வணங்கிக் கொண்டு இது சிறியேன் எனக்கு தெரிந்த அளவிலே இயற்றிய அந்த பாடல் அவர்கள் மீது துதி பாடலாக அதை அமைத்துக் கொண்டு அவர்களையும் வணங்கிக் கொண்டு சிறந்த முறையிலே அந்த எல்லாம் அல்ல வள்ளி மணவாளனது பற்றாத கருணை நலத்தாலே அற்புதமான 17ஆம் ஆண்டு கந்தன் கவினாறு என்கின்ற அந்த விழாவிலே அன்பர்கள் அனைவரையும் சந்தித்து சிறந்த முறையிலே ஒரு அற்புத சிந்தனையை ஆற்றுவதற்கு இறை திருவுருள் கூட்டியிருக்கிறது என்கின்ற வகையிலே அந்த இறை திருவுருளுக்கும் குருவருளுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் நெஞ்சார தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தை அற்புதமாக அமைத்து கொடுத்து உடனாக இருந்து எல்லா வகையிலும் ஒல்லும் வகையில் எல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த அந்த பழனி முருகனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அவரை பிரதிபலித்திருக்கக்கூடிய பழனி அப்பன் அவர்களுடைய ஆதரவோடு அவர்களுடைய துணைவியாருடைய ஆதரவோடு அவர்கள் முழுமையாக அந்த பாடல் ஒவ்வொன்றையும் பாராயணம் செய்வதை என்று பார்த்தபோது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கு இன்னொரு அடியார் கூடிட்டாருன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆக அவர்கள் உறுதுணையாக இருந்து இருக்கக்கூடிய இந்த பழைய அடியார் பழனி அடியார் பழ அடியார் ஆக அவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவர்கள் முன்னிலையிலே இங்கே இந்த தலைப்பினை சிந்திக்க தொடங்குகின்றோம். சொல்லும் போதே நேரத்தை நாம பார்க்கணும் இல்லையா? காலமோ கந்தவேல் கையது. ஆக நாம பார்க்கிறோம், ஆனா அது நேரம் நம்மளை பார்த்து கஞ்சிமிட்டி கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இதுக்குரிய தலைப்பிலே இருக்கக்கூடிய செறிவுகள் அதிகம், பொருள் அதிகம் என்பதனாலே அந்த நேர அமைதிக்கு உட்பட்டு அந்த 8:30 மணிக்குள்ளாக அதை முடித்துக் கொள்கின்றேன் என்கின்ற அந்த உறுதிப்பாடோடு. ஏன்னா நீங்க கவலைப்படாதீங்க சார், 8:30 மணி இப்ப ஆரம்பிக்கிறீங்க, நீங்க எப்போ முடிச்சு நாங்க எப்போ பஸ்ஸை குடிச்சு வீட்டுக்கு போறது, மழை வேற இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. 8:30 மணிக்குள்ள சரியாக முடித்து விடுவேன். சத்தியர் கரெக்டா 40 நிமிடங்கள் இருக்கு. அதுக்குள்ள நான் இந்த சிந்தனையை செல்லும் அளவு செலுத்தி உங்கள் செவிக்கு ஆக்குக என்று சொல்லி இதுல நிறைய செய்திகள் இருந்தாலும் நேரம் குறைவு என்பதனாலேயும் இல்ல தொடக்கத்திலேயே என்னுடைய தந்தையார் அவர்கள் அதை பற்றிய ஒரு விரிவான அல்லது குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லி அமைந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு வைத்ததற்குரிய காரணம் என்பதற்கு என்ன என்பதை அவர்கள் தெளிவுபட எடுத்து கூறினார்கள்.
நிறைய நேரம் நாம் சிந்திக்க இருப்பது என்னன்னா, இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் தனித்தனின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோன்றத அப்படி நினைக்க கூடாது. நினைச்சா என்ன பிரச்சனை வரும்ன்றதையும் சொல்லிட்டார். ஆனால் நம்ம அதை பத்தி நினைக்க வேண்டிய வேலை இல்லை. இந்த அடியார் கூட்டம் சத்தியமாக அது மாதிரி நினைக்காதுன்னு நல்லா தெரியும். ஆக இவர்கள் வேறு, சிவன் வேறு, முருகன் வேறு அல்ல என்பது பல பெரியவர்கள் பல நேரங்களிலே பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுல நம்ம என்ன கவனிக்க வேண்டிய என்னன்னா, இந்த தெளிவும் புரிதலும் ரொம்ப காலத்துல இருந்து இல்லாம தான் இருக்கு போல இருக்கு. ஒரு பழம் பாடல் ஒன்று பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி திடமார் செம்மை கணநாதன் படரொளியோ கந்தவேள் ஆகுங்கால் சற்றேனும் வந்ததோ பேத வழக்கு என்று ஒரு பழம் பாடல் உண்டு. இந்த பாடல் அடிக்கடி என்னுடைய தந்தையார் அவர்கள் உங்களுக்கு வகுப்பிலேயும் அல்லது வெவ்வேறு நிகழ்வுகளையும் நினைவுபடுத்தி கொடுத்திருப்பார்கள். காரணம் என்னன்னா, பல முறை சொன்னாதான் அது பதியும். இந்த பாடல் ஒரு பெரிய பழம் பாடல், அற்புதமான தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல். ஒரு நெருப்புன்னு ஒண்ணு இருந்தா அந்த நெருப்புக்குன்னு ஒரு பருப்பொருள் இருக்கும். பருப்பொருள்னா ப்ராப்பர்ட்டிஸ் அர்த்தம், தமிழ்ல சொன்னோம் இல்லையா? பருப்பொருள்னு சொன்னா புரியாது, தமிழ்ல அழகா ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லணும். ஒரு நெருப்புன்னு இருந்தா அந்த நெருப்புக்குரிய தன்மை என்ன என்று சொல்லுவோமானால் அது சூடா இருக்கணும். அந்த நெருப்பு அதற்கு ஒரு நிறம் இருக்கணும். அந்த நெருப்பு நிலையில இருந்து ஒரு ஒளி வரும். அப்படி அது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு நெருப்பு என்று சொல்லுவோம் என்று சொன்னால், அதுல ஒவ்வொன்றிலிருந்து ஒன்னை பிரித்து எடுத்துவது என்பது முடியாது. அதுபோல சுடர் என்பது சிவபெருமான் என்று சொல்லுவோமே, ஆனால் இந்த சுடர் இல்ல, அந்த சுடர். சுடரோ சிவபெருமான் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற சூடு இருக்கு பாத்தீங்களா, அது யார் தெரியுமா? அம்பிகை பராசக்தி. சூடு பராசக்தி. அடுத்தது அதனுடைய நிறம் இருக்கணும் இல்லையா? நிறம் இருக்குன்னா அது என்னென்ன? திடமார் செம்மை கணநாதன். விநாயக பெருமான் அந்த செம்மை நிறத்துக்கு உரியவர். அதுபோல அந்த ஒளி, அந்த நெருப்பில இருந்து என்ன ஒரு கிடைக்கும் நமக்குன்னா ஒளி கிடைக்கும். இருட்டா ஒரு ஒளி கிடைக்குமா? இருக்கிறது வாய்ப்பு இல்லை இல்லையா? இது முரண் தொடை, அதனால அது வராது. அப்போ அந்த சுடர், அந்த நெருப்பில இருந்து ஒரு ஒளி வர வேண்டும். அந்த ஒளி வேறு யாரும் அல்ல, முருகப்பெருமான். படரொளியோ கந்தவேள் ஆகும் கால். ஏன்பா இதெல்லாம் சொல்லிட்டனே, அதுல ஆகும் கால் சற்றேனும் வந்ததோ பேத வழக்கு. இன்னுமா அது பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? அது அப்படி வராதுப்பா, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு பழைய பாடல் ஒண்ணு உண்டு. இந்த பாடல் பாடியவர் அபியுக்தர். சரிங்களா? அபியுக்தர்னா யாரோ ஒருத்தர் நினைச்சிடாதீங்க. வடமொழியில பேர் தெரியாதுன்னு அர்த்தம். பேர் தெரியாதுன்றத ரொம்ப ரொம்ப நாசுக்கா அபியுக்தர் அப்படின்னு போட்டுருவோம். அப்படி ஒரு பெரியவர் பாடி இருக்கிறார். இப்போ இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த பாடல் ஏன் வந்தது அப்படின்னா, இதுல வேதம் கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். இல்லப்பா அது அப்படி இல்லைன்னு தெரிவிப்பதற்காக ஒரு பெரியவர் பாடியிருக்கார். அப்ப காலங்காலமாக பல நேரங்களிலே இப்படி அந்த புரிதல் இல்லாமல் சிலர் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இதுல என்ன குறை, நமக்கு தவக்குறை என்ன என்று சொன்னால், இப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் யாரோ வெளியில இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர் அல்ல, நம்மாலே அதுதான் யோசிக்கிறோம். நம்ம இந்த வழக்கமா சொல்லுவாங்கல்ல, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம குட்டியே இருப்பான், நம்ம கூட நமக்கு நாமே திட்டம். நம்ம ஆட்கள்லாம் வேற யாரோ வந்து நமக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்மால் தான் நமக்கு முதல் தொந்தரவு. இப்படி முருகனை, சிவபெருமானை வணங்குகின்றவர்கள் முருகனை வணங்கக்கூடாது என்று சொல்லி திரிவுகின்ற ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு இருக்குங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஓட ஓட விரட்டியவர், அறிவாற்றலால் ஞான செறிவுகளால் பொருள் தெளிவுகளால் ஓட ஓட விரட்டியவர் என்னுடைய தந்தையார் அவர்கள்.
இது விளையாட்டு சொல்லல, இது பதிவுகள் இருக்கிறது, வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. மலேசிய நாட்டிலே இப்படி ஒரு சைவ கூட்டம் இருக்கு. அவர்கள் சைவ திருமுறையை பாராயணம் செய்பவர்கள் என்ன சொல்லுகிறார்னா, ஐயோ சிவபெருமான பாடின நேரத்துல முருகன் எல்லாம் நீங்க பாடக்கூடாது, முருகனை வணங்கக்கூடாது என்று சொல்லி அதற்காக ஒரு கூட்டம் பரப்புரை செய்து கொண்டிருந்தது. அந்த பரப்புரை செய்து கொண்டிருக்கின்ற அவல நிலையை பார்த்து, ஐயா இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு கூட்டம் அமைத்து அந்த கூட்டத்திற்கு அழைத்து என்னுடைய தந்தையார் அவர்களை பேச அழைத்து அதனுடைய விளக்கங்களை எல்லாம் சொல்ல அந்த எதிர்பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இதற்கு மேல் இதிலே நாம் சொல்வதற்கு இல்லை என்று பயந்து ஓடினார்கள். அதை சாதித்து காண்பித்தவர்கள் என்னுடைய தந்தையார் அவர்கள். இப்ப ஏன் அதை நான் சொன்னேன் அப்படின்னா, அதற்கு அவர் கொடுத்த காரணங்கள் என்ன, எங்கிருந்து எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொல்லி அதற்குரிய தர்க்க ரீதியாக வாதங்களை வைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் படிக்கின்ற அதே திருமுறையில் படித்தார்கள். அதுதான் கவனிக்கணும். அவருக்கு இத்தனை நாள் அதே திருமுறை தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே திருமுறையில் தான் முருகனை பற்றியும் இருக்கிறது. அதை விட்டுட்டா நீ திருமுறை படிக்க போற என்று சொல்லி ஆதாரபூர்வமாக அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து எடுத்து உரைத்த அந்த நிலையை பார்த்தபோது அவர்கள் வியந்து போனார்கள். அழைத்தவர்களும் வியந்து போனார்கள். ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பேருக்கு பாடல் படிக்கின்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் அதில் உள்ள இருக்கக்கூடிய குறிப்பு பொருள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுட்ப பொருள், அதற்குள்ளே இருக்கக்கூடிய திட்ப பொருள், இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான விளக்கத்தை குறித்தது. பொருள் குறிப்பாக இருக்கும்போது அதில் உள்ளே பொதிந்து இருக்கும்போது அது குறிப்பு பொருள், அதில் சில நுட்பங்கள் இருக்குமானால் அதுல நுட்ப பொருள், நுட்பத்தில் நுட்பம் திட்பமாக இருக்கும். அதனால்தான் திருப்பா திட்ப உரைன்னு பாம்பன் சுவாமிகள் எழுதினார். அப்போ ஒவ்வொரு வார்த்தை சும்மா தமிழ் சாதாரணமா போகிற சொன்னாருங்க இல்லையா, தொடங்கும் போது சொன்னாங்களே, இதுல இடுகுறி பெயர்கள் அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருள் உண்டு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது போல அவ்வளவு பொருள் பொறிந்த நிலையிலே அதை எடுத்து காண்பித்தார்கள். அப்போ அதுல என்ன கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம் நாள்தோறும் வணங்கக்கூடிய திருமுறையிலே இருந்து அந்த திருமுறையிலேயே சிவபெருமானை பாடுகின்ற அந்த அடியார் பெருமக்களே இவர்களிடையே பேதம் இல்லை என்று சொல்லுகின்ற வகையிலே சிறந்த முறையில் முருகனை பற்றிய பதிவுகளை எல்லாம் அங்கங்கே பதிந்து விட்டு சென்றிருக்க வேளையிலே அவரை வணங்கக்கூடாதுன்னு சொன்னாது என்ன பேதமை இல்லையா? அப்போ அதுதான் இந்த ஆண்டு கருப்பொருள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்புகளை எல்லாம் என்னுடைய தந்தையார் அவர்கள் எங்களுக்கு இட்டு இருக்கிறார்கள். அதில் எல்லாருடைய பொருள் பொதிந்த அந்த ஒவ்வொரு பாடலையும் சிந்திக்கலாம் என்று சொன்னாலும், இன்றைய நிலையிலே இன்றைய தலைப்பு என்கின்ற வகையிலே முருகனும் சம்பந்தரும் என்கின்ற அந்த நிலையிலே நாம் சிந்தனையை செய்ய வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞானசம்பந்த பெருமான். இந்த தலைப்பை நான் ரெண்டு விதமா அணுகலாம் என்று நினைக்கிறேன். முதலிலே அவர் முருகனை எங்கெங்கே பதிந்திருக்கிறார்கள் நாம பார்த்திருக்கிறோமா என்பதை அதுக்கு முன்னால அதுல எங்கெங்கெல்லாம் முருகனை பற்றிய பதிவுகள் நிறைய பாடல்கள் இருக்கு. இப்ப எல்லா பாடலையும் எடுத்து சொல்ல போறதில்லை என்றாலும் குறிப்பிட்ட சில பாடல்களை மட்டும் சொல்லுகிறேன். அவரு திருமுதுகுன்றம் என்கின்ற ஊருக்கு போகிறார். திருமுருகன்றம்னா நல்ல தமிழா இருக்கே சார், அப்படின்னா அப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. அது இப்போ சொல்லணும்னா விருதாச்சலம் பழமறைநாதர். அந்த திருமுருகன்றம் என்கின்ற இடத்துக்கு போகும்போது அவர் பார்க்கிறாரு, அவர் பாடுறார். அந்த இடத்துல ஒரு பாடல், ஒரு பதிகத்துல முதல் திருமுறையில பாடுகிறார். அருகரோடு புத்தரவர் அரியா அரண்மலையான் மருகன் வரும் இடப கொடியுடை இரவ கொடியுடையானிடம் மலரார் கருகு குழல் மடவார் கடி குறிஞ்சி அது பாடி முருகனது பெருமை பகர் முதுகுன்றம் அடைவோமே. பாணி வான் கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு தெரியுங்களா? வாப்பா முதுகுன்றத்துக்கு போகலான்னு கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடும் போது என்ன பாடுறாருன்னா, எப்படி கூப்பிடணும் நீ என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா பாடிட்டு வரணும், நான் சொல்றேன் பாருப்பா உனக்கு. இந்த அருகன் புத்தர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்னன்னா சிவபெருமானை பத்தி தெரியாதுப்பா. அதனால அருகரோடு புத்தரவர் அரியா அரண் மலையான்
யாரு? சிவபெருமான். அருகன் அரண் அவர் என்ன சொல்றாருன்னா மலையான் மருகன் யாரு? திருமால். திருமாலுடைய மருகன் இருக்காரு, அவர் யாரு? முருகப்பெருமான். அவர் என்ன பண்ணணும்னா இடப கொடியுடையான் மலரார் கருகு குடல் மடவார் என்ன பண்ணணும்னா அந்த பெண்களோட சேர்ந்து போய் பாடணுமா. அவர் எப்படி பாடினாரா? குறிஞ்சி அது பாடி. முருகப்பெருமான் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன், அதனால அவருக்கு உரிய பண் என்கின்ற வகையிலே சிறந்த பண் என்று சொல்லுவோமே. ஆனால் குறிஞ்சி பண் என்று குறிஞ்சி பண் இருக்கிறது. அந்த குறிஞ்சி பண்ணை பாடி வாழ்ந்தாரு. குறிஞ்சி அது பாடி என்ன பண்ணணும்? முருகன் அது பெருமை பகர் முதுகுன்றம் அடைவோமே. முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் பாடி பாடி வாருங்கள் என்று எங்க அழைக்கிறார் சார்? முதுகுன்றத்துக்கு போகும்போது முருகனை பாடிட்டு வான்னு கூப்பிடுறார். சிவபெருமான பாடிட்டு வான்னு கூப்பிடல சார், முருகனை பாடிட்டு வார். முருகன் அது பெருமை பாடி குறிஞ்சி அது பாடி முருகன் அது பெருமை பகர் முதுகுன்றம் அடைவோமே. அந்த முருகனுடைய பெருமையெல்லாம் பாடி வாருங்கள்னு சொல்றார் சார் சம்பந்த பெருமான். அங்கிருந்து இப்படி இன்னொரு பாடல் ராமநதீச்சரம் ஒரு திருக்கோயில், அங்கே போறார். தழை மயில் ஏறவன் தாதையோதான் தழை மயில் ஏறவன் தாதையோதான் மழை மொழி சடையவன் மண்ணு காதில் குழையது விளங்கிய கோல மார்பின் இழையவன் ராமனது ஈச்சரமே. ராமநதீச்சரம் என்கின்ற அந்த இடத்துக்கு போய் சிவபெருமான வணங்குவதற்கு போகிறார். அவர் பார்க்கும்போது யார் எப்படி தோணுது அவருக்கு? அதாவது அந்த யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமாப்பா? அவர் என்ன? தழை மயில் ஏறவன் தாதை. அவர் யார் தெரியுமா? இந்த மயில் இருக்கு இல்லையா, அந்த மயில் மேல் ஏறி வரக்கூடிய முருகப்பெருமான் இருக்கிறாரு, அவருடைய அப்பாடானாரு. தழை மயில் ஏறவன் தாதை தாதையோதான் மழை மொழி சடையவன். அவருக்கு இப்ப ஒருத்தருக்கு பெருமை என்னன்னா, இன்னாருடைய மகன் என்று சொல்லுவதை விட இவர் அவருடைய மகன் என்று சொன்னால் அது அவருடைய பெருமை. இவருடைய அப்பா அவரு அப்படின்னு சொன்னா அது அவருக்கு பெருமை. யாருக்கு? அப்பாவுக்கு பெருமை. இப்ப சொன்னாங்க இல்லையா அவையத்து முந்தி இருப்ப செயல்னு, அதுபோல அது மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொண்டலும் சொல். அப்போ அந்த திருக்குறளுக்கு ஏற்ற அவர் என்ன சொல்றாருன்னா, முருகப்பெருமானை சிவபெருமானை பார்க்கும்போது அவரு எப்படி அறிமுகம் செய்யறார் தெரியுமா? தழை மயில் ஏறும் அவன் தாதையோதான். இவ்வளவு பெரிய குழந்தை தெரியுமா அவனுடைய அப்பா அவரு அப்படின்னு அவரு முருகப்பெருமானை பெருமைப்படுத்தி இங்கே பாடுகிறார் என்று சொன்னால், இதை நீங்க பாடக்கூடாதுன்னு சொன்னா என்ன நியாயம்? இப்ப இந்த திருமுறையில இதை எடுத்துருவீங்களா? சரி, இன்னொரு இரண்டாம் திருமுறையிலே ஒரு பாடல். காய செவ்வி காமற் காய்ந்து கங்கையை பாய படர்புன் சடையிற் பதித்த பரமேட்டி மாயச்சூரன் அன்றறுத்த மைந்தன் தாதை தன் வீயச்சூரே தொழுது வினையே வீட்டுமே. உனக்கு வினை போகணுமாப்பா, என்ன பண்ணணும் தெரியுமா? நான் சொல்றேன் பார், நீ யார தெரியுமா போய் வணங்கணும்? இந்த ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் வணங்கணும். அவர் யாரு? அவரு இந்த பாம்பு இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார், தலையில கங்கையை வச்சிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாம அம்பிகையே பக்கத்துல வச்சுக்கிட்டு இருப்பார். அவரை போய் நீ வணங்கணும்பா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இல்ல?
அவர் தான் அந்த அடையாளங்கள்லாம் கேட்கிறான். அவரை போய் வணங்கணும்னா அவருக்கு என்ன பெருமைன்னு கேட்கிறான். உடனே அவர் சொல்றாரு, அவருக்கு என்ன தெரியுமா பெருமை, அவருக்கு ஒரு மகன் இருக்கான், அந்த பையன் இருக்கானே, அது எவ்வளவு பெரிய பெருமையை செய்திருக்கிறான் தெரியுமா அப்படின்னாரு. என்னன்னா, இதுவரை வரலாறுகளிலே புராணங்களிலே எல்லாம் ஒவ்வொரு நேரத்திலேயும் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு அரக்கன் ஒன்று இருப்பானே, ஆனால் அந்த அரக்கனை அந்த கடவுள் என்ன செய்வார், வதம் செய்வார், அழிப்பார். ஆனா இங்க அந்த பையன் இருக்கான் பாரு, அவன் என்ன தெரியுமா செஞ்சான், தன்னை எதிர்த்து நின்ற அரக்கனாகிய சூரபத்மனை அவன் வதம் செய்யல சார். சூரன் வதம் அல்ல, சூரன் சம்ஹாரம் செய்யல. அவர் என்ன சொன்னார்னா, அவனுக்கு பெருவாழ்வு கொடுத்தான். சேவலும் மயிலுமாய் இரு கூறுகளாக்கி அவரை சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் வச்சு, அடியார் பெருமக்கள் எப்பப்பெல்லாம் என்னை வணங்குகிறார்களோ அப்பெல்லாம் உன்னையும் சேர்த்து வணங்குவான் என்று சொல்லி எதிர்க்கும் பகைவனுக்கும் அங்கே வழி கதி காட்டிய பெருமான் இவன். இந்த பெருமை வேறு எந்த இதுவரைக்கும் வந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய அடையாளங்களை எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய வரலாறுலையும் இல்லாத ஒன்று. அதை இவன் செய்து காண்பித்தான். அதனால மற்றவரோட இவன் தான் இருப்பது எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த கடவுள் என்று சொல்லி அந்த பையன் காம்பர், அந்த பையனோட அப்பாடா அவர் என்ன, மாயச்சூரன் அன்று அறுத்த மைந்தன் தாதைதன். இதுல போகிற போக்குல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். அதுதான் அங்க இருக்கக்கூடிய நமக்கு குறிப்பு. அது ஏன் அந்த மாதிரி சொன்னார்ன்றதுக்கு இவ்வளவு நேரம் அது அவருடைய சிறப்பு என்ன என்பதற்காக அதுல ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு மகன் சொல்றோம் இல்லையா, இப்போ ஒரு தந்தைனா தந்தைக்கு பிள்ளைன்னு இருக்கு. அதுல அந்த உறவுகளையே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டுங்க. அவரவருடைய தகுதிப்பாடுக்கு ஏற்ப பேர் உண்டு. மகன் என்று சொல்வது கடமையை ஆற்றக்கூடியவன், அந்த தந்தை தாய்க்கு கடமையை ஆற்றக்கூடியவன் உலகியல்ல. அதுக்கு இன்னும் பல பேர்கள் உண்டு. மகன், புத்திரன், அதுக்கப்புறம் பிள்ளை, அப்புறம் மைந்தன், இப்படிலாம் பேர் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். புத்திரன் என்று சொன்னால் அவர்கள் மேல் லோகத்திலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு உரிய சடங்குகளை எல்லாம் செய்து அவர்களை மேலேற்றுவதற்கு உதவுவன் என்று அர்த்தம் இங்கிருந்து. ஆனா பிள்ளை அது சள்ளை இல்லையா? அல்ல, மைந்தன் என்கின்ற சொல் இருக்கே, அது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சொல். அது என்னன்னா, மைந்தன் என்கின்றவன் யார் என்று சொன்னால் அதற்கு இலக்கணம் சொல்லுகிறார்கள் தமிழில். என்னன்னா, தான் வாழ்வது மட்டுமல்லாமல், தன் சுற்றம் வாழ்வது மட்டுமல்லாமல், தன்னை சார்ந்திருப்பவர்கள் அனைவரையும் வாழ வைப்பவன் எவனோ அவன் தான் மைந்தன்னர். ஞானசம்பந்தர் போகிற போக்கில் அவர் சொல்றாரு, அவன் யார தெரியுமா வாழ வைத்தான்? சூரன் அவனை வாழ வைத்தான். சூரன் அண்டறுத்த மைந்தன். சும்மா பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல மகன் சொல்லிட்டு போயிருக்கலாம், சொல்லல. ஏன்னா இங்க வாழ்வு கொடுத்தார் சார், பெருவாழ்வு கொடுத்தார், பகைவனுக்கும் வாழ்வு கொடுத்தார் சார். அப்போ அவருக்கு உரிய பெயர் அதுதானே இருக்க முடியும், மைந்தன் தானே இருக்க முடியும். ஆக போகிற போக்கிலே ஒரே ஒரு வார்த்தையிலே அந்த கதையினுடைய சுருக்கம், அதனுடைய விளக்கம் என்பதை பொதுல வைத்து போயிட்டு பாடிவிட்டு போயிருக்கிறார் சம்பந்த பெருமாள். அப்போ ஒரு சொல் எவ்வளவு மிகப்பெரிய பொருளை தாங்கி வருகிறது என்று நமக்கு தெரிகிறது. அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறார். இப்போ முருகனை பத்தி சொல்லிட்டார் இல்லையா, அவர் முருகனை பத்தி மட்டும் சொல்லல சார், அவர் வள்ளியை பற்றியும் பாடி இருக்கிறார். திருஅரிசிற்கரைப்புத்தூர்னு ஒரு தலம், அந்த தலத்துக்கு போகிறார். போகும்போது வள்ளி முலை தோய் குமரன் தாதை வான் தோயும் வெள்ளி மலை போல் விடை ஒன்று உடையவன் மேவும் ஊர் தெள்ளி வருநீர் அரிசில் தென்பார் சிறை வண்டும் புல்லும் மலிப்பும் பொய்கை சூழ்ந்த
புத்தூரே. தொடங்கும் போதே அவர் அறிமுகப்படுத்தும் போது சொல்றார், யார் என்ன? வள்ளி முலை தோய் குமரன் தாதை. வரலாற்றிலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பகுதி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நேரத்திலேயும் முருகப்பெருமானை வணங்கும் போதெல்லாம் நாம் நெஞ்சிலே நினைவிலேயும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்பிகை யார் என்று சொன்னால் வள்ளியம்பிராட்டி. அந்த வள்ளியம்பிராட்டி என்கின்ற அந்த நாயகி இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய உலக வாழ்க்கை நடைபெறாது. அந்த உருவகத்தை வைக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், தெய்வ யானையை சொல்லும் பொழுது இச்சாசக்தியை குறித்தது என்று சொன்னார்கள், கிரியாசக்தியை குறித்தது என்று சொன்னார்கள். வள்ளியம்மையை சொல்லும் போது இச்சாசக்தி என்று சொன்னார்கள், வேலை குறித்தது ஞான சக்தி என்று சொன்னார்கள். இப்படி உருவகத்தை அமைத்து கொடுத்து, உருவத்தை நமக்கு கொடுத்து அதுக்கு பயிற்சிவித்தார்கள் நம்மை பெரியவர்கள். அப்போ நம்மளுடைய இச்சைகள் என்னவோ அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக நாம் யாரை வணங்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இச்சைகள்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா அம்மா கிட்ட சொல்லணும். யாரு? வள்ளியம்மா கிட்ட சொல்லணும். அப்பதான் நேரா முருகப்பெருமானுக்கு போகும். ஏன்னா அவர் சும்மா இல்ல, தெய்வ யானையை தேடி தேடி அவர் மனம் புரிந்தார் என்று வரலாறுல இல்லை. ஆனா வள்ளியம்பிராட்டி பின்னால ஓடி ஓடி சென்று அவர் மனம் புரிந்தார் இல்லையா? யாரோ ஒருத்தர் அற்புதமா கை தட்டுறாங்க. அவர் ஓடி சென்ற போது பார்த்திருப்பாங்க போல இருக்கு. அவர் எப்படி அந்த அம்மாவுடைய சொல்லுக்காக அவளுடைய தேனூறு கிழவிக்கு வாயூரி நின்றவன். அந்த அம்மாவுடைய சொல் எப்படி இருக்குமான்னா தேன் தேனா இனிக்குமா. அது எப்போ அது சொல்லுவாருன்னு இவர் வாயூரி நின்றாராம், சொல்லு விட்டு நின்றாராம். சார் நம்ம ஊர்ல சொன்னா சொல்லு விட்டுட்டு நாம சொன்னாதான் புரியும். அது மட்டும் இல்ல, அவர் நீங்க இதுல வள்ளியம் பிராட்டியின் பின்னாலே தான் முருகர் சென்றார் என்பதற்கு பல இடங்களிலே பல பாடல்கள் உண்டு. குறிப்பா இன்றைய தினம் நாம படித்த கந்தர் அனுபூதியில பாருங்க, வள்ளி பதம் பணியும் வேலை சுடபூபதி மேருவையே. இன்னொரு என்ன, பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வருதா. அதுக்கப்புறம் பணி யா என வள்ளி பதம் பணியும். அவர் கிட்ட போய் கேட்கிறாரா என்னன்னா, திணியான மனோ சிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பணி யா என வள்ளி பதம் பணியும். அவர்கிட்ட போய் கேட்கிறாராம் சாமி. யாரு? முருகப்பெருமான். வள்ளியம்பிராட்டி கிட்ட கேட்கிறாரா, காலில் விழுந்து வணங்கி, நான் என்ன பண்ணணும்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா காட்சி, அடிக்கடி வீட்டில் நடக்குதோ சார்? அந்த மாதிரிலாம் இல்லை சார், எப்படிலாம் கேட்கறதே இல்லை சார் அப்படிங்கிறீங்களா? முருகப்பெருமானை வணங்க சொல்லுங்க, புரிஞ்சுப்பாங்க. அவருக்கு போய் காலில் விழுந்து வணங்குறாரா. அந்த அம்மாவுடைய காலில் விழுந்து பணி யா என வள்ளி பதம் பணியும். எனக்கு என்ன பணின்னு கேட்கிறாரா. பணி கேட்டு கேட்டு செய்யறாரா அப்படின்னு அவர் பாடுறாரு. அது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க தெரியுமா? அது பாடுறது சும்மா இல்லை. அதுல காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுடைய இச்சைகள் என்னென்னலாம் இருக்கோ அதற்கு உரிய சக்தி யாரு? வள்ளியம்பிராட்டி, இச்சா சக்தி. அப்போ இந்த உயிர் என்ன கேட்குது, அந்த உயிர் என்ன கேட்குது, அந்த ஆன்மா என்ன கேட்குதுன்ட்டு முருகப்பெருமான் கேட்டு கேட்டு பணி செய்யறாராம். வள்ளி பணி யா என வள்ளி பதம் பணியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவரு, அதனாலதான் அவருடைய சொன்னார் வள்ளி முலை தோய் குமரன் தாதை. சிறப்பு சார். நீங்க அந்த திருமுறை பாடல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட முருகப்பெருமானை சம்பந்தர் பாடி இருக்கும்போது கூட வள்ளியின் பிராட்டியோட தொடர்பு படுத்தி பாடியிருப்பாரே தவிர தெய்வ யானையை தொடர்பு படுத்தி பாடி இருப்பதற்காக இல்லை. என்ன காரணம்னா, இங்கே அந்த முருகன் இருக்கானே அவன் என்னன்னா காத்துக்கிட்டு இருக்கான் சார். எப்போ நீங்க கேட்கறது தான் பாக்கி. நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா கேட்கணும். அது கேட்கறது கேட்டா அவர் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் காலில் வந்து கேட்டுருக்காரு. அவர் எந்த பக்கம் எல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பின்னால போனாரு. வள்ளி எந்த பக்கம் எல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் பின்னால போனாரு. அது மட்டும் இல்ல சார், அந்த வள்ளி அம்மாவை பார்க்கறதுக்காக அந்த காட்டுக்கு போனார். அந்த காட்டுல வணங்கிட்டு உள்ள போனார் சார். வள்ளி இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள
உள்ள போறதுக்கு முன்னால முருகப்பெருமான் கீழே விழுந்து வணங்கிட்டு உள்ள போனாராம். நானா விளையாட்டு சொல்ல சார், திருப்புகழ் இருக்கு, அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அப்போ அந்த அம்பிகையினுடைய சிறப்பு நமக்கு தெரியுது. அது தெரிஞ்சதுனால்தான் ஞானசம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, வள்ளி முலை தோய் குமரன் தாதை வான் தோயும். யாரு அவர்? முருகப்பெருமான். குமரன் தாதை சிவபெருமான். வெள்ளி மலை போல் விடை ஒன்று உடையான் மேவும் ஊர். இந்த ஊருக்கே அந்த முருகப்பெருமானுடைய அப்பா வாழற ஊர் பாருங்க. அட்ரஸ் மாறி போச்சு சார், தமிழா மாறி போச்சு. அப்புறம் அங்கிருந்து திருபிரமபுரம் சீகாழி அவர் பிறந்த ஊர். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அவர் போறாரு. அந்த ஊர்ல அவரு ஞானசம்பந்தர் போல நிறைய சில நகாசு வேலைகளை செய்தவர் யாரும் கிடையாது. என்னன்னா நிறைய விஷயங்களை புதுமைகள்லாம் புகுத்தினார். நிறைய செய்திகள் கொடுப்பார், வரலாற்று செய்திகளை எல்லாம் கொடுப்பார். இந்த தோணிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த சீர்காழி இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பார்க்கிற சீர்காழி, அந்த சீர்காழிக்கு பல பெயர்கள் உண்டு. கிட்டத்தட்ட 12 பெயர்கள் இருக்கிறது என்று ஒரு பாடல்ல அடுக்கி கொடுக்கிறார். அந்த ஊருடைய சிறப்பை பற்றி சொல்வதற்காக அங்க வரும்போது பாடுகிறார். விளங்கிய சீர் பிரமனோர் வேணுபுரம் புகழி வெங்குரு மேற்சோலை வழங்க வரும் தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் வன்புறவம் மண்மேல் களங்கம் இல் ஊர் சண்பை கமழ் காழி வயம் கொச்சை கழுமலம் என்று என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் ஊர் பெயருங்க. அது பாடல்ல வரும்போது விளங்கிய சீர் பிரமனோர் வேணுபுரம் புகழி வெங்குரு, அதுக்கப்புறம் மேற்சோலை வழங்கவரு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம், அடுத்தது வன்புறவம் மண்பேல் களங்கம் இல்லாத ஊர், களங்கம் இல் ஊர், அதுக்கப்புறம் சண்பை அதுவும் சீர்காழியை குறித்தது, கமழ் காழி வயங் கொச்சை வயம் பேரு சீர்காழிக்கு இன்னொரு பேர், கழுமலம் இதுவும் சீர்காழிக்குரிய பேர். இப்படி இதெல்லாம் இருக்குது. அந்த பேருக்குரிய சிறப்புப்பா. இந்த பேர்லாம் வச்சிருக்கக்கூடிய ஊர் இருக்கு தெரியுமா? அந்த ஊர் எங்க தெரியுமா இருக்கு? அது கழுமலம் என்று என்ன, அது என்ன தெரியுமா? இளங்குமரன் தன்னை பெற்று இமயவர்தம் பகை எரிவித்து இறைவன் ஊரே. இந்த ஊர் என்ன ஊர் தெரியுமா? அது யார் இருக்க ஊர் தெரியுமா? சிவபெருமான் இருக்கிற ஊருன்னு சொல்லிட்டு போலாம்ல. அது சிறப்பு இல்லையா? அதுக்கு அதை விட ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இளங்குமரன் தன்னை பெற்று இமயவர்தம் பகை எரிவித்த இறைவன் ஊரே. அப்ப யாரு அந்த சிவபெருமான்? யாரு தெரியுமா? அவருக்கு முருகப்பெருமான் என்கின்ற ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னன்னா பகையை ஒழித்து இமயவர்களை காப்பாற்றியவர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கடவுள் அவருடைய தந்தை இருக்கிற ஊர் பாது அந்த சீர்காழி என்று நமக்கு அந்த ஊரை அறிமுகப்படுத்தும் போது கூட இளங்குமரனை நினைவுபடுத்துகின்ற அந்த பாங்கு நாம் பார்க்க முடிகிறது. சம்பந்த பெருமான் பாடிய பாடல் நிறைய சொல்லிட்டே போகலாம், இருந்தாலும் நேரம் இல்லைன்றது. அங்க கடிகார பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பாடல் இதே மாதிரி. திருநறையூர் சித்தீச்சரம் ஒரு இடம் இருக்கு, அங்கேயும் அதே மாதிரி பாடுறாரு. அவர் என்னன்னா திருநறையூர் சித்தீச்சரம் போகும்போது அவர் பாடும்போது மடமயில் ஊர்தி தாதை என நின்று தொண்டர் மனம் நின்ற மைந்தன் மருவும் நடமயிலால நீடு குயில் கூவு சோலை நரையூரின் நம்பனவனே. பாடல் இடமயில் அன்ன சாயல்னு தொடங்கும். அந்த பாடல் பாடும்போது என்ன சொல்றாருன்னா, அது யார் தெரியுமா? அவரு யாருன்னா மடமயில் ஊர்தி. யாரு ஊர்தினா வண்டி சார். இந்த பைக் வச்சிருப்பார் தெரியுமா? அவரு அந்த பையனோட அப்பா அவரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. மடமயில் ஊர்தி தாதை என
அது மட்டும் இல்ல, அவர் என்னன்னா நின்று தொண்டர் மனம் நின்ற மைந்தன். அவர் சும்மா இல்ல சார், யாருன்னா அந்த தொண்டர்கள் இருக்கிறார்களே, அந்த தொண்டர்களுடைய மனதிலே நின்ற மைந்தன். மன நின்ற மைந்தன் மருவும் நடமையில் ஆல நீடு குயில் கூவு சோலை நரையூரின் நம்பனவனே. இன்னொரு பாடல். இப்படி அங்கேருந்து திருத்தென் குடித்திட்டை என்கின்ற அந்த இடத்துக்கு போகிறார். ஊரினார் ஓசையுள் ஒன்றினார் ஒன்றிமால் கூறினார் அமர்தரும் குமரவேல் தாதையோர் ஆறினார் பொய்யக தையுணர் வெய்திமை தேறினார் வழிபடும் தென்குடி திட்டையே. அவர் யாரு தெரியுமானாரு? ஊரினார் ஓசையுள் ஒன்றினார் ஒன்றி மால் கூறினார் அமர்தரும் யாரு? குமரவேல் தாதை ஊர். அது எந்த ஊர் தெரியுமா? தென்குடி திட்டையே. சார், முருகப்பெருமானை அங்கே சிவபெருமானை வணங்க போகும் போதெல்லாம் முருகப்பெருமானை அவர்கள் காண்பித்துக் கொண்டே செல்கிறார். ஊரினார் ஓசையுள் ஒன்றினார் குமரவேல் தாதையூர் தென்குடி திட்டையே. இன்னும் நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. நான் சொன்னால் இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கருதி வேக வேகமா போறேன்னா இன்னொரு பகுதி நான் 2 விதமா பிரிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? முதல் பகுதி அவர் எங்கெங்கெல்லாம் முருகனை பத்தி பாடியிருக்காருன்னு சொல்லிட்டோம். அடுத்த பகுதிக்கு போகணும் இல்லையா? அதுக்கு நேரம் ஒதுக்கிட்டு இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதே பிரம்மபுரத்தில் அவர் பாடும்போது சொல்றாரு, அவர் இது கொஞ்சம் ஒரு நயத்தோடு அவர்கள் நிறைய பாடல்கள். சார், ஞானசம்பந்தரை போல புதுமைகளை புகுத்தியவர்கள் வேறு யாரும் கிடையாது. எழுகூற்றிருக்கை முதல்ல பாடியவர் அவர் தான், சரிங்களா? மாலை மாற்று பதிகம் என்கின்ற அந்த பதிகம் பாடியவர் அவர் தான். அதே மாதிரி ஒரே சொல் ஒரே அடியே பல 4 அடியாக வைத்து ஒரு வெண்பா பாடுவது. இப்படி புதுமை, வெவ்வேறு விதமான புதுமைகள் எல்லாம் செலுத்தியவர் ஞானசம்பந்த பெருமான் தான். அதுல ஒண்ணு ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடல் நிறைய பேர் கேட்டிருக்கலாம். உற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது நின்னருள் மெய்யினையே. உற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது நின்னருள் மெய்யினையே. கற்றவர் காய்வது காமனையே கனல் விழி காய்வது காமனையே. அற்றம் மறைப்பதும் உன் பணியே அமரர்கள் செய்வதும் உன் பணியே. பெற்றும் உகந்தது கந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே. இந்த பாடல் எனக்கு தெரிந்த அளவில் பாடியிருக்கார். இதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், TS தக்கேசி என்கின்ற பெருமகனார். அந்த பாடல் அவரை பாட வைத்து கேட்கணும். அது அவ்வளவு சுவையா பாடுவார். அந்த இசை நாம கேட்கிறது என்பது நமக்கு பெரிய பாக்கியம். அது நாம் ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் வாரியார் சுவாமிகள் கேட்டு கேட்டு ரசிப்பார். அதுவும் இந்த பாடல். இதுல என்ன நயம் என்று சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை எல்லா இடத்துலயும் 2 தடவை வந்திருக்கும். உற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது நின்னருள் மெய்யினையே. அடுத்தது கற்றவர் காய்வது காமனையே கனல் விழி காய்வது காமனையே. சார், என்ன சார் ஒரே வார்த்தை ஏன் திருப்பி போடுறாரு அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஆனா அதுல நிறைய பொருள் இருக்கு. அது என்ன பண்றாருன்னா, இந்த மெய் இருக்கே, இந்த மெய்யை பற்றி சொல்றாரு. அது என்னன்னா, உற்று உமை சேர்வது மெய்யினையே. யாரு? அம்பிகை உற்று அவளோடு சேர்ந்து இருக்கிறது என்று அந்த பெருமானுடைய மெய்யிலேயே. உற்று உமை சேர்வது மெய்யினையே. அதுக்கு அடுத்தது என்ன? உணர்வது நின் அருள் மெய்யினையே. நான் உன்னை உணரணும்னா என்ன தெரியுமாப்பா? உன்னுடைய மெய்யை உணர்வதுதான் என்னுடைய பொருள். இதுதான் சிறந்த முழுமையான பொருள் என்று சொல்லுகின்ற வகையிலே
உணர்வது நின் அருள் மெய்யினையே. அதுக்கப்புறம் என்ன, கற்றவர் காய்வது காமனையே. அடுத்தது கனல் விழி காய்வதும் காமனையே. இப்ப இது என்ன, இந்த காமன் வேற அந்த காமன் வேற, ரெண்டுத்துக்கும் ஒரே காமனான வார்த்தை, ஆனா இது காமன் வேற. அதுல என்ன எப்படி பிரிக்கணும்னா, கற்றவர் காய்வது காமனையே, கா தனியா மனையே தனியா இருக்கணும். அதாவது இந்த இறை பரம்பொருளை கற்கக்கூடிய துறவிகளாகிய தவசீலர்கள் இருக்காரு இல்லையா, அவங்க முதல்ல எதை தெரியுமா கடிந்து கொள்வார்கள், அவர்கள் கா என்கின்ற காப்பாற்றுகின்ற இடமாக இருக்கக்கூடிய மனையை, இல்லறத்தை வெறுப்பார்கள், அதை தாண்டி வெளியே போவாங்கன்றது. கற்றவர் காய்வது காமனையே. அப்புறம் என்னென்ன, கனல் விழி நெற்றிக்கண், அது என்ன பண்ணுச்சு, கனல் விழி காய்வது காமனையே. இது யாரு, நெற்றிக்கண்ணை திறந்து அந்த காமனை எரித்தார் இல்லையா, அது பார்வையினால எரித்தார். கனல் விழி காய்வது காமனையே. அதுக்கப்புறம் அச்சம் மறைப்பது உன் பணியே. அதுக்கப்புறம் அமரர்கள் செய்வதும் உன் பணியே. இப்போ இதுல இது எப்படி பிரிக்கணும்னா, அச்சம் மறைப்பதுன்னா அவருடைய ஆளை மறைப்பது எது தெரியுமா, பணி என்பது பாம்பை குறித்தது. அவர் பாம்பையே ஆளை வச்சிருக்காராம். அச்சம் மறைப்பது உன் பணியே. அதுக்கப்புறம் என்னன்னா, அதோட இல்லாம அமரர்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய தேவர்கள் என்ன பண்றாருன்னா, தேவர்கள் என்ன செய்யறார், செய்வதும் உன் பணியே. நீ என்ன சொல்றியோ அதை செய்யறாரு யாரு, அமரர்கள் செய்வது உன் பணியே. அதுக்கு அடுத்த வார்த்தை தான் நம்ம, பெற்றும் உகந்தது கந்தனையே, பிரமபுரத்தை உகந்தனையே. பெற்றும், அதாவது இந்த பிரம்மபுரம் இருக்கு இல்லையா, அவர் என்ன பண்றாரா, பிரம்மபுரம் என்கின்ற இடத்தை சிவபெருமான் உகந்தாராம். கந்தனையே அப்படின்னும் போது அதுக்கு முன்னால ஊ போட்டு உகந்தனையே. ஆனா யார பெற்றதுனால அவர் மகிழ்ந்தாரா, பெற்று முகந்தது கந்தனையே கந்தனையே கந்தனையே. சார் அவர் தான் சார் பெற்றாரு. இதுல வழக்கமா அம்மா பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா இவருக்கு தனி இல்ல, அவரு மற்றவர்களோட மாதிரி இல்லை இல்லையா, அவரு பயாலஜிக்கல் சன் இல்லையா. ஆக சிவபெருமான் பெற்ற மகன், அவர் பெற்று முகந்தது கந்தனையே என்று ஞானசம்பந்த பெருமான் முருகப்பெருமானை அங்கே பதிந்து இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, இப்படி வெவ்வேறு இடங்களில் எல்லாம் அவர்கள் முருகப்பெருமானை பதிந்திருக்கிறார்கள். இப்ப இரண்டாவது பகுதிக்கு வந்துருவோம், ஏன்னா நேரம் இல்லைன்றதுனால வேகமா முடிச்சிடுறேன். இதுல என்ன கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த முருகப்பெருமானை நம்ம வணங்குகிறோமே, அந்த ஞானசம்பந்த பெருமான் முருகப்பெருமானை காண்பிக்கிறார் இல்லையா, அது காண்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இன்னொன்னு கவனிப்பா, அவர் யாரோன்னு நினைச்சிடாத, இந்த ஞானசம்பந்தர் இருக்காரே அவர் யாரோன்னு நினைச்சிடாத. யார் சொன்னாரு, வள்ளலார் சொன்னார். குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விழைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி மாமையில் ஏறி வருவாண்டி அன்பர் வாழ்த்த வரங்கள் தருவாண்டி தீமையில்லாத புகழாண்டி அவன் சீர்த்தியை பாடி அடியுங்கடி. கொம்மி பாடல் பாடுறார், பல கண்ணிகளோடு இருக்குது. அது யாரு தெரியுமா, குறவர் குடிசை நுழைந்தாண்டி கோமா, இதுக்கு நம்ம விளக்கெல்லாம் சொல்லணும் இல்ல, கோமாட்டி எச்சில் விழைந்தாண்டி யாரு, வள்ளியம்மாட்டி. துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோட்டத்தை பாடி அடியுங்கடி அப்படின்னு பாடிட்டே வராரு. அந்த இடத்துல நமக்கு ஒரு குறிப்பை கொடுக்கிறார் வள்ளலார். சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்தன் பேர் கொண்டு அழைத்தாண்டி, சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்தன் பேர் கொண்டு அழைத்தாண்டி பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. அந்த முருகப்பெருமான் யாரோ நினைச்சிடாதா, ஞான சம்பந்தர் தாண்டா முருகப்பெருமான் தாண்டா ஞான சம்பந்தரா வந்திருக்காரு. சைவம் தழைக்க தழை தாண்டி
ஞான சம்பந்தன் பேர் கொண்டழை தாண்டி. முருகனும் சம்பந்தரும் தலைப்பு வந்துருச்சா? யாரோ அவர் ஒருத்தர் ஞான வள்ளலார் மட்டும் பாடலைங்க. இது ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க. முருகப்பெருமானை வெவ்வேறு இடங்களிலே கனவிலும் நனவிலும் நடன காட்சி கண்டு அற்புதமாக அவரை வழுத்தி வழுத்தி பாடிய அருணகிரிநாத பெருமான் பல்வேறு இடங்களிலே ஞான சம்பந்தர் தான் முருகப்பெருமானுடைய அவதாரம் என்று தெளிவாக பாடல் பாடியிருக்கிறார். புத்தர் அமணர்கள் மிகவே கெடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்க அனல்வயல் மிக ஏடுயவே உமையாள் தன் புத்திரன் என இசை பக நூல் மறை நூல் கற்ற தவமுனி பிரமபுரம்பாள் பொற்ப கவுனியன் பொற்பெருமான் உருவாய் வருவோனே. ஒரு பாடல் அது வயலூர் திருப்புகழ்ல பாடுறாரு. அது என்ன? புத்தர் அமணர்கள் மிகவே யாரு? அவங்கெல்லாம் ஒரு காலத்துல அவர்களுடைய காலம் ஓங்கி இருந்த நேரத்தில் அவர்களுடைய காலோச்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னன்னா அவர்கள் மிகுந்துட்டார்களாம். புத்தர் அமணர்கள் மிகவே அது என்னாச்சு? கெடவே என்னாச்சு? சைவம் கெட்டு போச்சு, தமிழ் பண்பாடு கெட்டு போச்சு. கெடவே தெற்கு நரபதி யாரு? தெற்குன்னா மதுரை குறித்தது. அந்த நரனாகிய அந்த கூன் பாண்டியன் நரபதி திருநீரு இடவே இல்லையா? சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று இங்கு எழுந்தருள பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையேம் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று மேன்மை படைத்தனம் என்பார்னர். எதை நிறுத்தினார்? திருநீர் வைப்பதை நிறைத்தினார் என்று சேக்கிழார் சொன்னார். அதுபோல இதை காமிக்கிறார். நரபதி திருநீர் இடவே அவர் என்ன? புக்கு அனல் வய மிக ஏடு உயவே. அனல்வாதம் புனல்வாதம் அதெல்லாம் பண்ணி ஏடெல்லாம் மேல எதிரேறி வருது. அது யார் தெரியுமா? உமையாள் தன் புத்திரன் என முருகன் இசை பகர் நூல் மறை நூல் கற்ற தவமுனி பிரமாபுரம் வாழ். யார் அவர்? யார் தெரியுமா? அவர் இசை நூல் தெரியும், மறை பயில்கின்ற அற்புதமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த அந்த அறிவாற்றல் மிக்க அந்த மிகப்பெரிய பிரம்மபுரத்தில் வாழக்கூடிய யாரு அவர்னா பொற்ப கவுனியர். கவுனியன் என்பது கவுனிய குலத்திலே வந்த ஞானசம்பந்தை குறித்தது. பொற்ப கவுனியர் பெருமான் உருவாய் வருவோனே. சார், அந்த ஞான சம்பந்தனுடைய உருவம் இருக்காது, வேற யாருடைய உருவம் இல்லையா? உமையாள் அந்த அம்பிகையினுடைய மகனாகிய முருகப்பெருமான் ஞான சம்பந்தர் உருவாய் வந்தானா? உருவாய் வருவோனே. சார், இதோட ஆதாரம் வேற என்ன வேணும்? அவர் போற இடங்கள்லாம் சொல்லுவார். சார், கந்தர் அந்தாதியில இன்னொரு பாடல், திகழும் அலங்கர் கழல் பணிவார் சொற்படி செய்யவோ திகழும் அலங்கர் பகவூர் செரு தனி செப்பி வெண் பூதி திகழும் அலங்கர் கற்பம் அருளும் என்னாம் அமன் சேனையும் பா திகழும் அலங்கர் குறைதோல் தோணதில்லை தெய்வங்களே. இது அது நான் அது சொல்லு சேர்ந்து வரும். கந்தரந்தாதி வேக வேகமா சொல்லும் போது இதுவாள். ஆனால் சொல் பிரித்து சொல்லும் போது அவர் என்ன பண்ணார்னா, அருணகிரிநாதர் பாடும்போது சொல்றாரு, திகழும் அலங்கல் கழல் பணிவார். அவர் என்னன்னா, ஒவ்வொரு ஞானசம்பந்த பெருமான் அங்கே பாடிய பாடல்களுடைய ஒவ்வொரு பாடல்லையும் திருக்கடை காப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த திருக்கடை காப்பு அந்த பாடல் 10 பாடல்களுடைய பயன் என்ன என்று சொல்வதாக பலஸ்ருதி என்று சொல்வார்கள். அதுபோல அந்த பலஸ்ருதியில அந்த அமைகிறது. அந்த திகழும் அலங்கல் கழல் பணிவார் சொற்படி செய்ய என்ன பண்ணா? திருமுறைகளை ஓதுன்றார் அருணகிரிநாதர். ஓதி கழுமலம் கற்பக ஊர் செருத்தனி இந்த 3 இடங்கள். கழுமலம்ன்றது சீர்காழை குறித்தது. அதுக்கப்புறம் கற்பக ஊர் என்பது அமராவதியை குறித்தது. செருத்தனி என்பது திருத்தணிகளை குறித்தது. இந்த 3 தலங்களையும் அவங்க முருகப்பெருமான் எண்ணி எண்ணி அந்த இடத்திலே அதை செப்பி வெண் பூதி திருநீர் அணியும் போது என்னன்னா, அதனால என்ன ஆகும்னா, கழுமலம்
இந்த 3 மலங்கள் கழுவிவிடும். அதனால என்ன கிடைக்கணும்? கற்பு அருளும். சார், கற்புனா பெண்களுக்குரியதுன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு கடவுளை பிடிப்பதுதான் கற்பு என்று, தெய்வ கற்பு என்று அடிக்கடி சொல்லுவார்கள். என்னுடைய தந்தையார் அவர்கள் அதை எடுத்து காட்பி பாம்பன் சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவதை எடுத்து காண்பித்து, தெய்வ கற்பு, ஒரு கடவுளை கற்பாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக கற்பு அருளும். அதெல்லாம் கவனிக்காம என்ன பண்ண, என்ன அதை பத்தி யோசிக்காம அமன் சேனை, அந்த அமன் சேனை என்ன பண்ணிச்சான்னா, உபாதி கழுமலங்கற்கு. உபாதி உபாதி என்பது உபாதையை குறித்தது. அவர்கள் அதற்குரிய தொந்தரவு செய்தார்கள். தொந்தரவு செய்ததை ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாருன்னா, கழுமரம் ஏற வைத்தார் இல்லையா? அப்படி அவர்கள் உபாதி கழு அலங்கற்கு, அவங்க அலங்கி போய் நின்றாங்களாம், மிரண்டு போய் நின்னார்களாம் அப்படின்னு பாடினார். அதாவது பழனியில திருக்குறள் பாடும் பொழுது அதுல ஒரு மூல மந்திரம்னு ஒரு பாடல் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த பாடல்ல இந்த பகுதி வரும். அதில் கவனிச்சீங்கன்னா, அவர் யாருன்னா, ஞானசம்பந்த பெருமான் செய்த அந்த செயல் என்னவோ அது அப்படியே பதிந்து அது செய்வதுகின்ற முருகோனேன்னு பாடுறாரு. அப்போ ஞானசம்பந்த பெருமான் என்பது முருகனுடைய அவதாரம் என்பதை சொல்லுவதுதான் அந்த பாடல். பீலி வெந்துயர் ஆலி வெந்தவர், அது மயிலு சோகம் அதெல்லாம் வச்சிருக்காரு, அசோக மரத்தெல்லாம் வச்சு, சோகு வெந்த அவன் மண் மூக நெஞ்சிடை பீதி கொண்டிட, அவன் பயந்து ஓடினானா, ஒன்றிட வாது கொண்டு அருள் எழுதிய ஏடு பேணி அங்கெதிர் ஆறு சென்றிட. ஆற்றில எதிர்பக்கம் சொல்லிட்டான், பேணி அங்கெதிர் ஆறு சென்றிட மாறனும், அந்த பாண்டிய மன்னனும் மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீறு கொண்டு பீறு வெங்கழு வேற என்றிடு முருகோனே என்று அந்த ஞானசம்பந்தரை முருகோனே என்று நமக்கு அடையாளம் காண்பித்த பெருமை அருணகிரிநாத பெருமானுக்கு தான் உண்டு. ஆக ஞானசம்பந்த பெருமானுக்கும் முருகனுக்கும் உரிய தொடர்பு என்கின்றது அவர் பாடிய பாடலிலே நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், அவரே அந்த முருகனுடைய அவதாரம் என்கின்ற வகையிலே அவர்கள் சாயுச்சிய நிலையிலே இருந்த, அதாவது சாரூபம் பெற்ற நிலையிலே இருந்த ஒரு மிகப்பெரிய அடியார், முருகன் அடியார் இந்த பூமியிலே இறைவனாக பார்த்து வேதநெறி தழைத்துவங்குவதற்காகவும் மிகு செய்வத்துறை விளங்குவதற்காகவும் அதற்காக இறக்கிவிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருளாளராகிய முருகன் உருகொண்ட அந்த அடியார் தான் ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்லி இந்த அளவிலே வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பிறவி எனும் கடல் ஆழ்ந்திடுந்தோர் உனை தேடி அயர்ந்திடல் போதவலே, உறவியின் மேனியுள் உறைவது காண்வழி காட்டினை கால் ஒரு காலும் விடேன். மறதியில் ஆயினும் மரணமில்லாதொரு வாழ்வுற உடலுடன் வானருளாய் இறையவனே மறை பொருளினே